ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸுக்குமான ஃபைனல் வேர்ல்டு கப் மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயருக்கான வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த பிளேயரை நம்ம வந்து இப்போ நடக்கிற ஜிஎல் காம்படிஷனுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வென்யூட பிச் ரிப்போர்ட் ப்ராக்ரஷன் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத இதே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இங்கே மேட்சஸ் கம்மியாக தான் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க ஓடிஐ. ஆனால் இந்தியா உமன்ஸ்க்கு வந்து T20யும் ப்ளே பண்ணதுனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கிரவுண்டில் இருந்திருக்கு. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண வின் பண்ணவங்க 3யும், செகண்ட் வின் பண்ணவங்க இந்தியா மட்டும்தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இப்போ பிலோ ஸ்கோர் வந்து 200க்கு 1ம், ஹை எபோவ் ஸ்கோர் 300க்கு 2வும் இங்கே ஆயிருக்கு. ஸோ இது வந்து பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுக்குமே ஈக்குவலாக சப்போர்ட் ஆகிற ஒரு கிரவுண்டு தான். மேக்ஸிமம் வின்னிங்லேருந்து வரதுனால இந்தியாவுடைய பாசிபிள் பிளேயிங் 11 மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. மேபி சிஃபாலி வர்மாவுக்கு பதிலாக ஹெச்டியோட ட்ரை பண்ணலாம். இல்லைனா அதே சிஃபாலி வர்மாவோடையே அவங்க பெட்டர் அந்த பிளேயிங் 11லேயே உள்ளே போயிடுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிளேயிங் 11 வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அவங்க நல்ல வின்னிங்கில் இருந்து வந்துட்டே இருக்கிறதுனால மேக்ஸிமம் அதே பிளேயிங் 11 தான் போவாங்க. மேபி ஏதாவது ஒரு சேஞ்ச் வேணால் பேட்டிங்லேயோ இல்லை பவுலிங்லேயோ பண்ணலாம். ஆனால் இந்த டீம் தான் அவங்களுக்கு வின்னிங்கில் நல்லா வரதுனால சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு நடந்த ஹெட் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா 20 வின்னும், சவுத் ஆஃப்ரிக்கா 30 வின்னும் 13ம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஈக்குவல் ஃபைட்டு தான் ஓரளவு இருந்திருக்கு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவும் ஈக்குவல் ஃபைட்டு வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே நல்ல இந்தியாவில் ப்ளே பண்ண ரெக்கார்டும் சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸுக்கு இருக்கிறதுனால அவங்களும் நல்ல ஃபைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வென்யூவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இங்கே ஓடிஐ 2 மேட்சஸ் ப்ளே பண்ணி 2 மேட்சஸும் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் T20 லாஸ் ஆகிருக்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா இங்கே ப்ளே பண்ணவே இல்லை. இதுதான் வந்து அவங்க வந்து இப்போ இருக்கிற டீம் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஒன் சைடாக இந்தியாவுக்கு மட்டும் யோசிச்சு போட வேண்டாம், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ட்ரை பண்ணி போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டீம் ஜெயிச்சாலும் உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிற பிளேயரை வந்து மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணி டீம் மேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அமௌண்ட் வந்து வின்னாக அதிக வாய்ப்பு இருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸுக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய அனாலிசிஸ் எந்தெந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஃபைனல் மேட்ச்சு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சோட வென்யூ ப்ராக்ரஸ் இது வரைக்கும் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் பிளே ஓடிஐ மேட்ச்சு பவர் பிளேயில் மேக்ஸிமம் ஒரு விக்கெட் 2 பக்கமும் போகுது. மேக்ஸிமம் அது 2 விக்கெட்டாக கூட போக வாய்ப்பு இருக்கும். இது பவுலிங் பிச்சாக இருந்தால். பவுலிங் கண்டிஷன்லேயும் இங்கே பிச்சு இருந்திருக்கு. அது ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அப்படி இல்லைன்னா பேட்டிங்க்கு தான் கம்ப்ளீட்டாக போகும். அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் ஒரு விக்கெட் போயிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நடந்த மேட்சை பார்த்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சை பார்த்தாலும் சரி, அந்த பவர் பிளே முடியறதுக்குள்ளே ஒரு விக்கெட்டை வந்து அந்த டீம் வந்து அதில் அந்த டயத்தில் வந்து விக்கெட் வந்து இழந்துடுறாங்க. இந்தியாவை பொறுத்தவரை அந்த டயத்தில் 2 விக்கெட்டு கூட இழந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கும், அது பேட்டிங் பிச்சாக இருந்தாலும். ஸோ பவர் பிளேயில் அப்படி வர்றப்போ அந்த பிளேயரை நம்ம டாப்பில் ஒருத்தவங்களை லீவ் பண்ணி போகும்போது தான் நம்மளுக்கு அந்த பிளேயர்ஸ் வந்து பின்னாடி வந்து நம்ம செலெக்ஷன் பண்ண கரெக்டாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பர், இதில் இந்த மேட்சை பொறுத்தவரை இதில் 2 பிச்சு இருக்கும். இங்கே பொதுவாக இந்த இடத்துல வந்து 2 பிச்சு இருக்கும். T20 மேட்சஸும் இங்கே பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுற கொஞ்சம் பவுலிங் பிச்சு, இன்னொன்று கம்ப்ளீட்டாக பேட்டிங் பிச்சு. இப்போ இது வேர்ல்டு கப், இதனால பேட்டிங் பிச்சாக கொடுக்குறாங்க. ஒரு வேளை இந்தியாவுக்கு ஃபேவராக பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த ஸ்பின் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான பிச்சை மேபி கொடுத்தா அது அந்த மாதிரி ஃபேவராக போகும். இல்லை அப்படின்னா ரெண்டுமே பேட்டிங்க்கு தான் போகும். ஏன்னா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிச்சாக இருந்தால் தான் இந்தியா வின் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ எல்லாமே பேட்டிங்க்கு தான் அப்படின்ட்டு கொண்டு போக வேண்டாம். ஸோ இந்த கேட்டகரியில் ரிச்சா கோஷ் எடுக்கிறதே பெட்டரான வாய்ப்பு. ஆனால் மேக்ஸிமம் ஒருத்தங்க தான் வருவாங்க. நீங்கள் அதில் ரிச்சா கோஷே எடுத்துடலாம். இது வந்து 2 பேர் வருவாங்களா அப்படின்னா அது வந்து 95% வரமாட்டாங்க. 2 பக்கமும் ஈக்குவல் ஸ்கோர் போகணும். ஸ்கோர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் வருவாங்க.
அதெல்லாம் இந்த மேட்ச் அப்படி வராது. வேணா ஒன் சைடு வந்து வேணால் மேட்சாக போகலாம் ஒழிய 2 பக்கமும் லோ ஸ்கோர் வராதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ ரிச்சா கோஷை இந்த கேட்டகரியில் ட்ரை பண்ணலாம். இதில் பேட்டிங் கண்டிஷனில் எந்தெந்த மாதிரி பிளேயர்ஸ் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மேட்ச் சினேரியோவில் இதில் படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கும் போது ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு. பொதுவாக உமன்ஸ் மேட்ச் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு இப்போ வந்து நல்லா வச்சுருக்கிற ஒரு பிளேயர் கண்டிப்பாக உள்ளே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண இவங்களாக இருக்கட்டும், நம்ம லிச்ஃபீல்டு அவங்களாக இருக்கட்டும், கார்ட்னராக இருக்கட்டும், அதே மாதிரி இந்தியா இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைச்கராக இருக்கட்டும், ராட்ரிகஸ் வந்து வென்யூ ரெக்கார்டு வச்சுருக்காங்க, ஹோம் கிரவுண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதில் உள்ளவங்க கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதில் ஒருத்தங்க ஃப்ளாப்பும் ஆவாங்க. யார் ஆயிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மந்தனா. வென்யூ ரெக்கார்டு அருமையாக இருந்தாலும் அவங்க ஃப்ளாப் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். ஸோ அப்போ இதில் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு யார் நல்லா வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாராவும் மந்தனாவும் தான். லாரா வந்து இந்த வென்யூவில் வந்து எதுவும் இந்த டீம் ப்ளே பண்ணவே இல்லை. லாரா பொறுத்தவரை 50 நிறைய அடிச்சிருக்காங்க, 100 அடிச்சிருக்காங்க. மந்தனா பொறுத்தவரை ரெண்டுமே ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. 550 300 மாதிரி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் ஒரு ட்ரீம் டீமாவது வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி லாரா பொறுத்தவரை அவங்களுக்கு த்ரெட்டு யாருன்னா அந்த இன்ஷியலாக போடுற ஸ்பின்னர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராதா யாதவ், சரானி இந்த மாதிரி லெஃப்ட் ஆர்ம் பால் ஸ்பின் போடுறதுல கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஹைச்கர் வந்து எடுத்ததுமே அந்த பவுலிங் ஆப்ஷனை கொடுத்துட்டாங்கன்னா 80% இவங்க அவுட் ஆக வாய்ப்பாக இருக்கும். இதை பாகிஸ்தான் டீமில் அந்த கேப்டன் கொடுத்துருந்தாங்க விக்கெட் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க அந்த பாலில் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்ன்ட்டு. அதே மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கும். அதுவும் ராதா யாதவ் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் இவங்களும் அதே மாதிரி ரெக்கார்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த 2 பேருமே ரெக்கார்டும் நல்லா இருக்குது, வென்யூ ப்ராக்ரஸும் நல்லா இருக்குது. வென்யூ ப்ராக்ரஸ் மந்தனாக்கு நல்லா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெமிமா ராட்ரிகஸ் பொறுத்தவரை அவங்க ஹோம் கிரவுண்டு பிளேயரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க கூட செஞ்சுரி அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வென்யூலையும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணிட்டாங்க. இப்போ நடந்த மேட்ச்லேயும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க பொறுத்தவரை இந்த மேட்சும் அவங்க ஒரு லூஸ் ஷாட்லாம் ப்ளே பண்ணாமல் திரும்பியும் விளாண்டாங்கன்னா 1 டவுனில் தான் இறங்குனாங்கன்னா லைனப் பாருங்கள், ட்ரீம் டீம் உறுதியாக வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இந்த பிரிட்ஸு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். 50க்கு பிலோவில் வரைக்கும் லாஸ்ட் வர அவங்க இருக்கிறாங்கன்னா செக் பண்ணிக்கிங்க, அவங்க ட்ரீம் டீம் வருவாங்க கண்டிப்பாக. அந்த இடத்துல வர வாய்ப்பாயிரும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் பேட்டிங்கில் ரொட்டேஷன் பிக் யாருன்னா ஹைச்கர் இல்லைனா ஷிஃபாலி வர்மா. இதில் இருந்து கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் உறுதியாக வந்துடுவாங்க, ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் லோ பிக்கில் ஷிஃபாலி வர்மா இருப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் நல்லா தான் ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு அந்த இன்ஸ்விங் ப்ராப்ளம் உண்டு, இவங்களுக்கும் உண்டு. மந்தனாக்கும் அந்த கேப் பாலில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கும். மந்தனா மட்டும் கேப் பாலில் அடிக்காமல் மெதுவாக பாலை ஸ்டோக் பண்ணி விளாண்டாங்கன்னா கண்டிப்பாக பெருசாக விளாண்டுருவாங்க. அடிக்க போனாங்கன்னா அவுட் ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதில் நம்ம ஷிஃபாலி வர்மாவா ஹைச்கராங்கிறதுல ஒருத்தங்களை எடுத்தால் போதும். அடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரிட்ஸு, போஸ்ச்சு, டெர்கசன் இந்த 3 பேரில் இருந்து கண்டிப்பாக ஒரு லோ பிக் ட்ரீம் டீம் வந்தே தீரும். ஸோ அவங்கள மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த டீம்லனாலும் எடுங்க, ஆனால் ரொட்டேஷன் பேஸில் எடுங்க. இதில் ஸ்பின்னு கொஞ்சம் நல்லா விளையாடுறது யார் விளையாடுவாங்கன்னா இவங்க இந்த டெர்கசன் விளையாடுவாங்க. அவங்க ரெக்கார்டும் நல்லா வச்சுருக்காங்க. ஸோ இந்த 3 பேரையும் நீங்கள் டீமில் எடுக்கும் போது ரொட்டேஷன் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரீம் டீம் ஆப்ஷன் இவங்களுக்கு இப்போதைக்கு இருக்குது. ஸோ இதில் ட்ரீம் டீம் கன்ஃபார்மாக யாரெல்லாம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ராட்ரிகஸை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஹைச்கர், ஷிஃபாலி வர்மாவில் ஒருத்தங்க. ஸோ இதுலேயே பேட்டிங்கில் 2 பேர் வந்துட்டாங்க. அது போக பிரிட்ஸு, போஸ்ட், டெர்கசனில் ஒருத்தங்க
3 பேர் கண்டிப்பாக இந்த மேட்ச்சு பேட்டிங்கில் வந்துடுவாங்க. 3 பேர் பேட்டிங் செக்ஷனில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது போக லாஸ்ட் மேட்ச் மாதிரி நடந்துச்சுன்னா 4 பேர் 5 பேர் அந்த இடத்துல வந்துடுவாங்க. ஸோ இப்போ லாராவா மந்தனாவாங்கும் போது பெட்டர் நீங்கள் இந்த மேட்சை பொறுத்தவரை மந்தனாவை எடுக்கிறது பெட்டரான வாய்ப்பாக இருக்கும், அவங்க அந்த ரொட்டேஷன் பண்ணி பண்ணும்போது. ஸோ இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு 4 பேர் 3 பேர் ட்ரீம் டீம் உறுதியாக வருவாங்க. அதை அந்த கேட்டகரி வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாரா கேப்டன்ஷிப் ப்ரெஷரில் விளையாடுவாங்க, மேபி அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் மந்தனாக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு லாஸ்ட் மேட்ச் வேறு ஃப்ளாப்பில் இருந்து வராங்க, இந்த வென்யூ இவங்களுக்கு செட் ஆகும். இவங்களுடைய த்ரெட்டு பார்த்தீங்கன்னா மலாபாவும் கேப்பும் தான். ரொட்டேஷன் பண்ணிட்டாங்கன்னா பெருசாக விளாண்டுருவாங்க. அதே மாதிரி லாராவுடைய த்ரெட்டு நம்ம சொல்லிட்டோம், அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அந்த ராதா யாதவும் இவங்ககிட்டையும் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு இவங்க ஓவர் கொடுக்கலன்னா இவங்க ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிளேயரை எடுக்கணும். ஸோ இதில் கன்சிஸ்டிவாக இவங்க டீமுக்கு எதிராக யார் நல்லா எப்போவுமே ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்பு, அதே மாதிரி தீப்தி சர்மா. இவங்க 2 பேருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ட்ரீம் டீம் வந்துக்கிட்டே இருக்காங்க. T20லையும் சரி ODIலையும் சரி, அதுலேயும் கேப்புக்கு இந்த மாதிரி பிச்சு நல்ல சப்போர்ட் ஆகுது. தீப்தி சர்மாவும் இங்கே நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காங்க. டெஸ்ட் மேட்ச்சில் ஓரளவு பவுலிங் போட்டிருக்காங்க, T20யில் நல்ல பவுலிங் போட்டிருக்காங்க, பேட்டிங் சவுத் ஆஃப்ரிக்கா கூட நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூஷன் தீப்தி சர்மாவால் பண்ண முடியும். கேப்பு பொறுத்தவரை பவுலிங்கில் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கில் அவங்க எப்படி பண்ணுவாங்கங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ மேக்ஸிமம் இந்த 2 பேருமே ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. அதில் தீப்தி சர்மா நல்ல ஒரு பாயிண்ட் எடுக்க இந்த மேட்ச் வாய்ப்பு அதிகமாக இருக்குது கேப்பை காட்டிலும். அடுத்து லோ பிக்கு. இதில் லோ பிக்கில் மேக்ஸிமம் யாரெல்லாம் 50க்கு பிலோ இருப்பாங்கன்னா இந்த 3 பேர் இருப்பாங்க. இந்த 3 பேரில் ஃபஸ்ட்டு இந்த மேட்சோடைய ட்ரீம் டீம் ஆப்ஷன் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் ஆல்ரவுண்டரில் ட்ரீம் டீம் ஆப்ஷன் வரல லோ பிக்கில். இந்த மேட்ச் கண்டிப்பாக வரும், மேக்ஸிமம் 2 கூட அந்த இடத்துல வரலாம். அதில் ஃபஸ்ட்டு ட்ரீம் டீம் இதில் அம்ஜத்கர் தான் இருக்காங்க. இவங்க சவுத் ஆஃப்ரிக்கா கூட பவுலிங் போடும்போது நல்லா போட்டிருக்காங்க, பேட்டிங்கும் ஓரளவு பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 2 விக்கெட் இந்த மேட்ச்சில் எடுக்க அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிலிருந்து கூட எடுக்கவும் வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பவுலிங்க்கு வராங்கன்னா இவங்க ஒரு மஸ்ட் பிக்கு. கண்டிப்பாக அந்த இடத்துல ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல 2 லோ பிக்கும் வரலாம், ராதா யாதவும் உள்ளே வரும். ஒருவேளை பவுலிங் பண்ணி போகிறாங்கன்னா அந்த இடத்துல அம்ஜத்கர் மட்டும் வரலாம். ஸோ கண்டிப்பாக இந்த 3 லோ பிக்கில் ரிஸ்காக ஜிஎலுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது 2 பேரை ட்ரை பண்ணலாம். இந்த பிச்சு இவங்க 2 பேருக்குமே சப்போர்ட் ஆகும், ராதா யாதவுக்கும் சப்போர்ட் ஆகும், அம்ஜத்கருக்கும் சப்போர்ட் ஆகும். அந்த லோ பிக்கை மேக்ஸிமம் இவங்க 2 பேருக்குள்ளேயே நீங்கள் ரொட்டேஷன் பண்ணலாம். மாதிரி இந்த மேட்ச் பொறுத்தவரை ட்ரையானா என்டி கிளர்க்கான ஃபஸ்ட்டு ட்ரீம் டீம் ஆப்ஷன் என்டி கிளர்க்கு தான் இருக்குது. கண்டிப்பாக அவங்க ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வின் ஆனாலும் சரி லாஸ் ஆனாலும் சரி அவங்க ட்ரீம் டீம் வந்துடுவாங்க, பவுலிங்கும் போடுவாங்க. ஸோ விக்கெட் எடுத்து பேட்டினுக்கு வந்துடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்டி கிளர்க்கு தான். நீங்கள் ட்ரையானை ரொட்டேஷன் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் ஃபிக்ஸ்டு பிளேயராக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லோ பிக்கில் ஒருத்தங்க நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு அம்ஜத்கரை ட்ரை பண்ணுங்கள், 2வது வேணால் நீங்கள் ராதா யாதவை ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் ஃபிக்ஸ்டு பிளேயர். அப்போ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 to 3 பிளேயர் வந்துடுவாங்க. அது போக என்டி கிளர்க். ஸோ இவங்க 4 பேருமே இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு பிளேயராக வந்துடுவாங்க. நீங்கள் ட்ரையானையும் அந்த எஸ் லூஸையும் வேணால் ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இதில் சிவிசி யாருக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா தீப்தி சர்மாவுக்கு இந்த மேட்ச் வர வாய்ப்பு இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா வின் ஆகிற மாதிரி சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மேட்ச் போடுங்க, போடாமல் இருக்காதீங்க. அப்படி இருக்குன்னா கேப்புக்கு வர அதிகமாக வாய்ப்பாயிரும். அவங்க ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாங்கன்னா டீம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது.
ரிஸ்க்காக கேப்டன் கொடுக்குறீங்கன்னா இவங்க 2 பேருக்கு இடையில யாருக்காவது ஒருத்தங்களுக்கு கொடுங்க, 2 பேருக்கு கொடுக்காதீங்க, வரமாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவுலினுக்கு போகுதுனாலும் சரி பேட்டிங் கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னாலும் இப்போ சரானி பொறுத்தவரை ட்ரீம் டீம் ஆப்ஷனில் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க விக்கெட் எடுத்து உள்ளே வந்துடுவாங்க. பிளேயர் இடையே த்ரெட் இருக்குது, அவங்க வர வாய்ப்பாயிரும். அதே மாதிரி ஏ கிங் பொறுத்தவரை இந்த பிச்சில் நல்லா பவுலிங் போட்டாங்க. ஸோ அவங்களால பண்ண அந்த ஸ்லோ டெலிவரி தூக்கி போட்டு விக்கெட்டு அவங்க நம்ம இந்தியா ஆஸ்திரேலியாக்காரங்க கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க, இல்லைனா அவங்க ட்ரீம் டீம் வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இவங்களுக்கும் உண்டு. பிளேயர் இடையே நிறைய த்ரெட்டும் வச்சுருக்காங்க. ஸோ சேஃபாக போகிறதா இருந்தால் இவங்க 2 பேரையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது போக ஒரு லோ பிக் பவுலரை நீங்கள் ரிஸ்க்காக எடுக்கலாம், இவங்க 2 பேரும் போக. ஸோ இதில் கண்டிப்பாக சரானியை ஃபிக்ஸ்டு பிளேயராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது போக மலாபாவையும் ஃபிக்ஸ்டு பிளேயராக ட்ரை பண்ணலாம். போத் இன்னிங்ஸுக்குமே அவங்க ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன் வருவாங்க. மந்தனாலேருந்து ஹைச்கர்லேருந்து அவங்க த்ரெட்டுலாம் இருக்குது. ஸோ அவங்க விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2 லோ பிக் ஆர்சிங் தக்கூர் கே கார்டில் இந்த மேட்ச் பொறுத்தவரை கே கார்டு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கே கார்டை ட்ரை பண்ணுங்கள், அடுத்து வேணால் ஆர்சிங் தக்கூரை ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கண்டிப்பாக ஒரு பிளேயர் ஆர்சிங் தக்கூர் கே கார்டில் இருந்து ஒரு லோ பிக்கு ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கள ட்ரை பண்ணலாம். நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் வின் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டீம் போட்டிங்கன்னா இவங்களை கண்டிப்பாக டீமில் எடுங்க. இவங்க ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு நல்லா வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 2 விக்கெட் எடுத்தாலும் ரொம்ப பர்சன்டேஜ் டவுனில் இருக்கும், நம்ம எடுக்கலாம். ஸோ இப்போ இதில் இந்தியா வின் ஆனாலும் லாஸ் ஆனாலும் கண்டிப்பாக சரானி ட்ரீம் டீம் வந்துடுவாங்க, கே கார்டு ட்ரீம் டீம் உள்ளே வருவாங்க. சப்போஸ் அந்த இடத்துல கே கார்டு வராட்டி கன்ஃபார்மாக மல்லாபா ட்ரீம் டீம் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ இவங்க 2 பேரையுமே ஃபிக்ஸ்டு பிளேயராக வச்சுட்டு லோ பிக்கை ரொட்டேஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் பேட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் சிவிசி யாருக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பொறுத்தவரை மந்தனாக்கு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ராட்ரிகஸ் திரும்பியும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஹோம் கிரவுண்டு. அதே மாதிரி இவங்க லாராக்கும் வரதுக்கான வாய்ப்பு சின்னதாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக மந்தனாவும் லாராவும் சேர்ந்தாப்பில் வருவாங்களான்னா அது வரமாட்டாங்க, கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா பவர் பிளேயில் விக்கெட் போகுது. ஸோ அந்த விக்கெட்டானது 2 பேரில் யாராவது ஒருத்தங்க போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேயரை நீங்கள் ஒன்று மிஸ் பண்ணி எடுங்க, இல்லை சிவிசியில் மிஸ் பண்ணுங்கள். அடுத்து இதில் ஒரு ரிஸ்க்காக பிளேயரை எடுக்கலாம் அப்படின்னா ஒரு டீமில் மெயினான டீமில் எடுக்கிறீங்கன்னா இந்த டெர்க்ஸனை ட்ரை பண்ணுங்கள், இல்லை பிரிட்ஸை ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 பேரில் ஆனால் கண்டிப்பாக ஒருத்தங்க லோபிக்கு உள்ள வந்தே தீரும். இந்த பிரிட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கும்போது சி இல்லைனா விசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த பிச்சு கண்டிஷன் 2 பேருக்கு நல்ல சூட் ஆகும். ஒன்று தீப்தி சர்மா, இன்னொன்று ஆர் யாதவ். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் தீப்தி சர்மா பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் 2மே நல்லா பண்ணுறாங்க இவங்களுக்கு எதிராக. ஸோ ஒரு சி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். ரிஸ்க் வீசியாக அம்ஜத் கரை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கேப்பு ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு விசி அளவுக்கு வரதுக்கான வாய்ப்பு சின்னதாக இருக்கும். அவங்கள ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச் பவுலிங்கில் பொறுத்தவரை ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து வரதுக்கு சரானிக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிவிசி அளவுக்கு வருவாங்களாங்கிறது ஒரு டவுட்டு. மேக்ஸிமம் ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பேட்டர்லையே சிவிசியை வச்சு மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ரேங்க்கு கிடைக்கும். தேங்க்யூ.